ரீசெண்டாக நடந்த வெள்ளம், மண் சரிவு, புயல், மழை எல்லாமே பலரோட லைஃப்பை சடனாக ரீஸ்டார்ட் பண்ணின மாதிரி எனக்கு தோணுது. எந்த அளவுக்குன்னா, எல்லா பேங்க்லேயும் அக்கௌண்ட்டில் ஏடிஎம் கார்டு வச்சுருந்தும் அங்கே அக்கௌண்ட்டில் ஜீரோ இருந்துச்சுன்னா அங்கே வேல்யூ ஜீரோங்கிற மாதிரி ஃபுல் டேட்டா பேக்கேஜ் போட்டிருந்தும் அங்கே சிக்னல் கிடைக்காத நேரம் எல்லாம் மியூட் பண்ணப்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஏசி, ஃபேனு அப்படின்னு எல்லாம் லக்ஸுரியாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அங்கே இயற்கை தான் பாஸாக தெரிஞ்சிச்சு. ஃப்ரிட்ஜ் நிறைய சாமான் எல்லாம் அடுக்கி வச்சுருந்தோம், கரண்ட் இல்லாததில் எல்லாம் வேஸ்ட்டாக போன மாதிரி இருந்துச்சு. காரு, வேனு, பெரிய பெரிய பைக் எல்லாம் பார்க்கிங்கில் போட்டிருந்தோம் அங்கே கியூவில் பெட்ரோலுக்கு அடிப்பொடி பட்டுட்டு இருக்கிற நேரம் இதெல்லாம் ஒரு அசையாத சிலைகள் மாதிரி இருந்துச்சு. ஆன்லைன் பேங்கிங்காக இருந்துச்சு, சிக்னல் டவுன் ஆனோன்னா பேக்கர் ஆயிடுச்சு. மணி இருந்தும் ஷாப் க்ளோஸ் ஆயிருக்கிறதால ரொம்பவே யூஸ்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணாங்க. சும்மா இருந்த பவர் பேங்கு, ஜெனி எல்லாம் ஹீரோவாக மாறினாங்க. பக்கத்து நெய்பர்ஸ் எல்லாம் ஃபெமிலி ஆனாங்க. நாளை பார்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு போனது அன்னைக்கே ஒரு பாடமே லெசன்ஸை சொல்லி தந்துட்டு போணுச்சு. மொத்தத்தில் நேச்சர் நம்மளுக்கு எடுத்த சிலபஸ், பேஷன்ஸ், கிராட்டிடியூட், டிபெண்டன்சி ஆன் காட், ஓவரால் லைஃப் இஸ் டெம்பரரி. மெசேஜை கிளியராக ஷார்ப்பாக சொல்கிறேன் கேளுங்க. நம்ம ஸ்ட்ரென்த்து நம்மள்ட்ட இருக்கிற உடைமைகள் இல்லை, பொறுமை, பிரார்த்தனை, மனிதாபிமானம்.